அது சித்திரை மாத விழா காலம், கோடை விடுமுறையும் கூட. பள்ளிக்கு விடுமுறை விட்டதும் வசதியுள்ளவனுக்கு சுற்றுலா தலங்கள், வறுமையில் உள்ளவனுக்கு பாட்டி தாத்தா வீடு என எங்கோ படித்தது ஞாபகம் இருந்தது சிவாவுக்கு. உடனே புறப்பட்டான் பாட்டி தாத்தாவை பார்க்க. பாட்டி தாத்தாவுக்கும் அவர்களை கொஞ்சம் பேரப்பிள்ளைகளுக்கும் அப்படி என்னதான் புது உறவு தொடங்குமோ? அப்பா அம்மா இருவரையும் அந்த ஒரு மாத காலத்திற்கு மறந்தே விடுகின்றனர் சில பேரப்பிள்ளைகள். இதில் இன்னொரு வேடிக்கை என்னவென்றால், விடுமுறை நாட்களை கழிக்க ஊருக்கு செல்வது தாத்தா பாட்டிகளை பார்க்க மட்டுமல்ல, அந்த ஊரின் பூங்காவில் விளையாட, ஆற்றில் குளிக்க, மீன் பிடிக்க, விதவிதமாக சாப்பிட, அங்கே வருடத்தில் 2-3 நண்பர்களை சந்திக்க, அதேபோல் விழா காலம் நெருங்கிவிட்டால் ராட்டினம் சுற்ற, பட்டாசு வெடிப்பதை ரசிக்க, புதுத்துணி உடுத்த, நண்பர்களோடு சேர்ந்து சிறு சிறு சேட்டைகள் செய்ய என புது உலகத்தை கண்டுகளுக்கத்தான் ஊருக்கு செல்வது. அது வழக்கமா இல்லைனாலும் ஊருக்கு செல்லும் பொழுதெல்லாம் எப்படினாலும் வழக்கமானதாகவே மாறிவிடுகிறது. ஒரு வழியா ஊருக்கு வந்துட்டான் சிவா. டேய், தாத்தா வீட்டுக்கு போனோமா, நல்ல பிள்ளையா இருந்தோமா, ஊருக்கு கிளம்பி வந்தோமான்னு இருக்கணும், புரியுதா? அதை விட்டுட்டு போன தடவை மாதிரி காரு கண்ணாடி உடைக்கிறது, ஆற்றுக்கு குளிக்க போகிறதுன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, இனிமேல் லீவு நாள்லாம் நம்ம வீடு தான். அது மட்டும் இல்லை, பிரம்ப எடுத்து தோலை உரிச்சிருவேன் சொல்லிட்டேன், புரியுதா? இப்படி இத்தனை கட்டுப்பாடு விதித்து வீடு வரைக்கும் கத்தி இல்லாமல் புத்திமதி சொல்லியே கழுத்தறுத்தபடியே வந்தார் சிவாவின் அப்பா மணி. இது அத்தனைக்கும் என்று மட்டும்தான் தலையாட்டினான். தாத்தாவின் வீடு நெருங்க அவனுக்குள் அப்படி ஒரு சந்தோஷம் தாண்டவமாடியது. சிவா வருவதை எதிர்பார்த்தபடியே வாசலில் காத்திருந்தனர் தாத்தாவும் பாட்டியும். சிவா வீட்டிற்குள் உள்நுழைந்தார். வாசலில் நின்ற தாத்தா வந்திருந்த மகனை கூட கவனிக்காமல் பேரனை கட்டி இணைத்து முத்தமிட்டு கொஞ்சினார். பாட்டி பேரனின் கன்னத்தை கிள்ளி முத்தமிட்டு மகனை பாப்பா நல்லா இருக்கியா என வீட்டிற்குள் அழைத்து சென்றபடியே விசாரித்தார். வீட்டிற்கு வெளியே நின்றிருந்த அந்த பழைய மோட்டார் பைக் சிவா வீட்டில் இருக்க வேண்டியது, அது பற்றி பெரிய கதையுண்டு. வீட்டிற்குள் நுழைந்த சிவா வழக்கம் போல தனது வாழுத்தனங்களையும் குறும்பத்தனங்களையும் ஆரம்பித்தான். பின்பு அனைவரும் அமர்ந்து சாப்பிடத் தொடங்கினர். சிவாவின் அப்பா அவர் ஊருக்கே புறப்பட்டார். கிளம்பும் பொழுது கூட சிவாவை பார்த்து, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல என்று முறைத்தபடி கேட்டு புறப்பட்டார். இரவு வந்துவிட்டால் தாத்தாவிடம் கதை கேட்பது வழக்கம். வெட்ட வெளியில் கயிற்றுக்கட்டில் போட்டு தாத்தாவும் பேரனும் மட்டும் பேசிக்கொண்டே இருப்பார். தாத்தா நீ போன தடவை இருண்ட உலகம் கதையை பாதியிலே நிப்பாட்டிட்டேல, இப்போ சொல்லு என்றான் சிவா. போன தடவை நான் சொன்னது எதுவரைக்கும் சொன்னேன்னு ஞாபகம் இருக்கா என்றார் அவனது தாத்தா. இல்லையே தாத்தா என்று பதிலளித்தபடி தாத்தாவின் மடியில் படுத்து கொண்டான். அப்போ சரி, நான் வேற கதை சொல்றேன், இது பூமி பிறந்த கதை என்று தனக்கு தெரிந்த பொய்களை சேகரித்து ஒரு புது கதையை உருவாக்கி சொல்லத் தொடங்கினார் தாத்தா. பேர பிள்ளைகளிடம் கதை சொல்லும் தாத்தாக்கள் ஒன்று கதையாசிரியர்கள் இல்லையே, ஆனால் அனுபவசாலிகள். அப்படியே உறங்கிவிட்டான் சிவா. உறங்கியவனை தோளில் சாய்த்தபடி வீட்டிற்குள் தூக்கிச் சென்றார் தாத்தா. அந்த ஊரில் சித்திரை திருவிழா தொடங்கியது. சிவாவுக்கு ஒரே குஷி. இப்பவே திட்டம் தீட்டி வைத்து கொண்டான். தாத்தாக்களிடம் கதை கேட்பதும் பாட்டிகளிடம் துட்டு கேட்பதும் பேரப்பிள்ளையின் சொல்லிக்கொள்ள முடியாத பேரின்பங்கள். திருவிழாவுக்கான கட்டுப்பாடு நெறிமுறைகளையும் வழிமுறைகளையும் முடிவெடுப்பதற்காக நாட்டாமை தரப்பில் பஞ்சாயத்து கூடியது. திருவிழாவென்றால் கலாச்சாரம், பண்பாடு போன்றவைகளை ஊரே கூடி வெளிப்படுத்தும் பண்பு. அந்த திருவிழாவின் தொடக்கம் கொடிக்கம்பம் ஏற்றத்தில் தொடங்கி முறை சொல்லி தெரிந்து கொள்ளும் மஞ்சள் நீராட்டு விழா வரை ஒரு வாரம் எந்தவித அசம்பாவிதங்களும் நடக்காமல் பார்த்து கொள்ள அந்தந்த தெரு மண்டகப்படி பொறுப்பாளர்களுக்கு ஒரு பொறுப்பு உண்டு. மண்டகப்படி என்றால் வேறொன்றும் இல்லை, தேரில் வரும் சாமியை எழுந்தருளச் செய்யும் ஒரு சடங்காகும். அது மட்டுமின்றி இதில் சமுதாய கடமையும் இருப்பதால் இதை குடும்பமாகவே செய்து வருகின்றனர். நாட்டாமையின் தீர்ப்புப்படி திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் தொடங்கின. கலகலப்பு பரபரப்பு கலந்து நிகழும் நிகழ்வு அது மட்டுமே. அந்த ஒரு வார திருவிழாவும் அவ்வளவு பிரமிப்பாய் போனது. திருவிழாவில் புது நண்பர்களுடன் சேட்டை செய்து அரட்டை எடுத்து உள்ளம் மகிழ்ந்து போனான் சிவா. இதையெல்லாம் கண்ணில் நினைவாய் நிற்க
இன்று ஒரு ஐடி கம்பெனியில் மேலாளர் பொறுப்பில் வேலை செய்து சொந்த காரில் 17 வருடங்களுக்கு பிறகு தன் தாத்தாவின் ஊருக்கு அதே சித்திரை திருவிழா சமயத்தில் போகிறான். ஆனால் இன்று அவன் திருவிழாவிற்கோ தான் மகிழ்வாய் இருக்கவோ ஊருக்கு போகவில்லை. அவனுக்கு இத்தனை ஆண்டு காலமாய் சொல்லிக்கொள்ள இருந்த பெரும் சொந்தமான அவன் தாத்தா மரணத்தின் இறுதி ஊர்வலத்தில் அவரை வழி அனுப்பவும் இறுதியாய் அவர் முகம் காணவும் மட்டும்தான் செல்கிறான். நன்றி. ஒரு உருக்கமான ஒரு சிறுகதையாக அமைந்தது. அடுத்த சிறுகதையை அன்பார்கள். என் பேர் அன்பு ஆரோக்கியம். நான் திருத்தங்கல்ல இருந்து வரேன். நான் நம்ம செய்கிற தப்பை நம்ம உடலில் உள்ள உறுப்புகள்லாம் எவ்வளோ சோகம் அடையுது அப்படிங்கிற ஒரு டாபிக் வச்சு நான் எழுதியிருக்கேன். தலைவிட ஏன் சோகமாக இருக்குது என்று கேட்டது. அதற்கு மூளை பல குப்பைகளை என் மேல் போடுகிறார்கள். நான் சரியில்லை என்றால் நீங்கள் அனைவரும் வலுவில் இருந்துவிடுங்கள். என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்றது. பின் கண் மூளையிடம் கண் வந்துச்சு. கண் மூளையிடம் தலைவரை தொலைபேசியை அதிகமாக பயன்படுத்தி என்னை சீக்கிரம் சீரழித்து விடுவார்கள் போல நான் இல்லாமல் இருட்டில் எப்படி இருப்பார்கள் சொல்லுங்கள் தலைவரே என்றது. அதற்கு மூளை கொஞ்சம் காத்து நான் யோசித்து சொல்கிறேன் என்றது. மூளை பின் நாக்கு வந்துச்சு. பின் நாக்கு மூளையிடம் ருசிக்காக ஹோட்டலில் உணவு அருந்துகிறார்கள். இதனால் சிறுகுடலும் பெருங்குடலும் சீக்கிரம் கெட்டுவிடும். என்னதான் செய்வது தலைவரை என்றது. அதற்கு மூளை காத்திரு நான் யோசித்து சொல்கிறேன் என்றது. அடுத்த கல்லீரல் மூளையிடம் இந்த மனிதன் மதுபானங்கள் சிகரெட் புகையிலை குளிர்பானங்கள் போன்றவை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். இதனால் நான் பாதிக்கப்பட்டால் இவர்கள் இறந்து விடுவார்கள். என்ன செய்வது தலைவரை? இதற்கு மூளை கவலைப்பட வேண்டாம் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றது. பின் கை கால்களும் மூளையிடம் எங்களை பயன்படுத்தாமல் சோம்பேறியாக இருக்கிறார்கள். இவ்வாறே இருந்தால் அனைத்து நண்பர் உறுப்புகளும் செயலிழந்து விடுவார்கள். என்ன செய்வது தலைவரை என்று அதற்கு மூளை யாரும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் அனைவரையும் பாதுகாக்க வேண்டியது என் கடமை என்றது. கடைசியாக மூளை மனதிடம் என்றது. அப்போது மனசு வாங்க தலைவரே என்றது. மூளை மனதிடம் மனிதன் பல காரியங்களை செய்து உடம்பை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். நீதான் சொல்லி புரிய வைக்க வேண்டும் என்றது. அதற்கு மனசு கவலைப்படாத தலைவரே நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி புரிய வைத்து மாட்டி விடுவேன் என்றது மனசு. ஆனா மூளையை யோசிக்கன்னு சொல்ற மாதிரி தான் நிறைய பதில் வருது. அப்படின்னா என்ன அதை இல்லாம பாத்துக்கணும். அதான் சொல்ல வரீங்க. செல்ல பார்த்து கண்ணு வடிக்க அப்படின்னு